சென்னையை வெள்ளக்காடாக மாற்றியதுதான் திமுகவின் திராவிட மாடல் சாதனையா என்று கொருக்குப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தெரிவித்தார். RK நகர் தெற்கு பகுதிக்கு உட்பட்ட 47வது வட்டம், பாரதி நகர் ஹவுசிங் போர்டு, அம்பேத்கர் நகர், முத்துமாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் 1000 பேருக்கு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் வீடு வீடாக்கு சென்று அரிசி, பால், பிஸ்கெட், ரொட்டி, தண்ணீர் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். அப்பொழுது அப்பகுதி மக்களிடையே பேசிய மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ், புயல் மழையால் வெள்ளம் தேங்கி மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளானது வேதனைக்குரியது என்று தெரிவித்தார். அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தபோது வர்தா புயல், கொரோனா பேரிடர் காலத்தை முன்னெச்சரிக்கையாக கையாண்டு மக்களிடத்தில் நற்பெயரை சம்பாதித்தோம் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, காய்கறிகள் விலை உயர்வு, மளிகை பொருட்கள் விலை உயர்வு ராக்கெட் வேகத்தில் சென்றுவிட்டதாகவும், இதுபோன்று மிக்ஜாம் புயல் மழையை எதிர்கொள்ள விடியா அரசு தயாராக உள்ளதா என கூறி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மெத்தன போக்கையுடன் கையாண்டது சென்னையை வெள்ளக்காடாக மாற்றியதுதான் திராவிட மாடல்ஸின் சாதனையா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இந்த நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் சீனிவாச பாலாஜி, மணல் ஜே ரவிச்சந்திரன், மதுரை வீரன், லயன் சண்முக விநாயகம், தயாளன், நாகூர் மீரான், சந்திரசேகர், நாகராஜ், லோகநாதன், தயாளன், மகேஷ்குமார், பிரசாந்த், பாலாஜி, ஷேக், கார்த்திக், அருண், மைக்கேல், அஜித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். என் பேர் ஜமுனா. இது RK நகர் கொருக்குப்பேட்டை. இது மழை தண்ணியில ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். எனக்கு ரேஷன் கார்டு கிடையாது. இப்ப ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கெல்லாம் 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரேஷன் கார்டு இல்லை. நான் என்ன பண்றது? என்னால் நடக்க முடியாது. எனக்கு யார் வந்து கொடுக்குறவங்க? 3 பொட்டை பொண்ணை வச்சுன்னுக்கிறேன். இப்போ ஏதோ ஜெயலலிதா கட்சிக்காரங்க எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு போனாங்க. அவங்களாருக்கும் பண்ணிருப்பாங்க. இந்த ஏரியால கவுன்சிலர் இருக்கிறாங்க. இது வரைக்கும் என்ன எதுன்னு இது வரைக்கும் என்ன கேட்கவே இல்லை. தண்ணியில கூட்டு போறேன்னாங்க. இன்ன வரைக்கும் அவங்க வரல. வீட்டு வாசலாண்டியோ எனக்கு எதனா ஒரு தீர்வை சொல்லுங்க. இல்லையா நீங்க நல்லா ஆட்சி நடத்துறதா ஒண்ணு மக்களுக்கு நல்லது செய்யுங்க. இல்லையா அப்படியே போயிடுங்கன்றேன். அப்படியே போயிடுங்க. நீங்க எல்லாம் எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க? என்னால முடியாத உக்காஞ்சிட்டு இருக்கேன். வாழ்வாதாரம்னா இந்த காலத்துல நடக்கிறவங்களுக்கே சம்பாதிக்கிறவங்களுக்கே பத்தல. நான் இந்த மாதிரி உக்காஞ்சிட்டு இருக்கேன். கூட்டிக்கிற வீட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க. வெள்ள நிவாதினி வந்தா நாங்க வேலைக்கு போறோம். நாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்யறோம். நான் பார்த்துட்டு போய்கினே இருந்துடுறாங்க. நாங்க 5 நாள் அந்த தண்ணியிலே தான் இங்க லோல் பட்டுங்க வந்தோம். இப்ப இவர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ எந்த கட்சி சார்பா கொடுத்துருக்காங்க? இது அதிமுக கட்சிக்காரங்க. இதுக்கு முன்னாடி கார்ப்பரேஷன் இந்த இவங்க இதெல்லாம் கொடுக்கலையா? அதுதான் வந்தாங்க. யார் வந்தாங்க? அவங்க திமுக ஆட்சிக்காரங்க வந்தாங்க. நாங்க வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போனா பூட்டின வீட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாங்களாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை